ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அசம்பிள் பண்ண போகிற பிசியோட போர்டு வந்து நம்ம என்ன போர்டு எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அசஸோட ப்ரைம் H510 போர்டு தான் எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளோட 510 போர்டு. அடுத்து வந்து நம்ம வந்து ப்ராசர் வந்து i3 10th gen ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராசரும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராசரை நம்ம வந்து மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ராசரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேப்பை நம்ம வந்து அது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நம்ம வந்து அந்த கேப்பை ரிமூவ் பண்ணக்கூடாது. ப்ராசர் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ப்ராசர் லாக் போட்டுடலாம். லாக் போட்டு நம்ம வந்து கேப்பை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து க்ரூஷியலில் 8GB DDR4 266 ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த ரேமையும் நம்ம வந்து போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரேமையும் ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து கூலராக வந்து ஸ்டாக் கூலர் யூஸ் பண்ணல, ஆன்டி ஸ்போர்ட்ஸோட C612ன்ற மாடல் கூலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து RGB கூலரு. அதோட சாக்கெட்டை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த லாக்கு சாக்கெட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மதர் போர்டை செட் பண்ணிக்கலாம். நான் லாக்கையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுவே மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மதர் போர்டுக்கான லாக்கையும் போட்டுடலாம். மதர் போர்டுக்கான லாக்கையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம். தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கூலரோட கீழே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். அந்த ஸ்டிக்கரை பிடிச்சி நம்ம வந்து கூலருக்கு நம்ம வந்து அந்த ப்ராசர் மேலே இன்ஸ்டால் பண்ணிடலாம். தெர்மல் பேஸ்ட்டை நான் வந்து லைட்டாக இது பண்ணி விட்டேன். பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதுவே பரவிடும். நான் லைட்டாக பரவி விட்டேன். நம்ம வந்து இந்த ஃபேனுக்கான சப்ளை இது போட்டாச்சு. இதுதான் நம்ம வந்து கேபினெட்டு. ஜெப்ரானிக்ஸோட அயன் சைடுன்ற மாடல் கேபினெட் தான் எடுத்திருக்கோம். வந்து ரேட்டு கம்மி, அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, அதனால தான் இந்த கேபினெட் சூஸ் பண்ணோம். நம்ம வந்து கேபினெட் கூட ஒரு 3 RGB ஃபேன் வந்து வாங்கியிருக்கோம். அதுதான் இது ரேட்டு கம்மியான ஃபேனு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கேபினெட்டில் அந்த ஃபேனெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன்டெக்கோட 450 வாட் எஸ்எம்பிஎஸ் எடுத்துருக்கோம். இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை நம்ம வந்து கேபினெட்டில் மாட்டிடலாம். எஸ்எம்பிஎஸ்ஸையும் மாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மதர் போர்டோட ஐஓ பிளேட்டை வந்து நம்ம வந்து கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஐஓ பிளேட்டை செட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து மதர் போர்டு எடுத்து உள்ள கேபினெட் உள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து மதர் போர்டுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டுடலாம். மதர் போர்டை வந்து கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து GT 730ன்ற மாடல் கிராஃபிக்ஸ் கார்டு தான் எடுத்திருக்கோம். இதுவே நம்மளுக்கு போதுன்றதுனால அதை எடுத்திருக்கோம். அதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து PCI வைஃபை அடாப்டர் தான் எடுத்திருக்கோம், TP லிங்கோட. அதையும் நம்ம வந்து அந்த PCIயில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டுடலாம். வைஃபை அடாப்டர் மாட்டியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து SSD தான் மாட்ட போகிறோம். நம்ம இதுக்கு வந்து
என்ன SSD எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா WD Green 240. அதேமாதிரி கன்சிஸ்டன்டோட 500 GB ஹார்ட் டிஸ்க் எடுத்துருக்கோம். ரெண்டுமே போதுன்றதை எடுத்தாச்சு. இப்போ SSD வந்து SSD பிளேட்டில் மாட்டியாச்சு. இப்போ வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து SATA கேபிள் போட்டாச்சு. அதேமாதிரி வந்து பவர் கேபிளும் நம்ம வந்து போடுறோம். வந்து பவர் கேபிளும் போட்டாச்சு. நம்ம வந்து ஹார்ட் டிஸ்கோட ட்ரேயில் ஹார்ட் டிஸ்கையும் நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹோல்ஸ் நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் வச்சுட்டு அதையும் நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்க்ரூவை டைட் பண்ணி ஹார்ட் டிஸ்கை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹார்ட் டிஸ்கை நம்ம வந்து இப்போ வந்து கேபினெட் உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதேமாதிரி நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கும் SATA கேபிளும் பவர் கேபிளையும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். பவர் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இன்சைடு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கேபினெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் சைடு. நம்ம சிஸ்டம் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் சைடு, வந்து பிசியோட ஃப்ரண்ட் சைடு. இப்போ நம்ம வந்து பிசியை ஆன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் மாட்டிட்டு நம்ம வந்து பிசி ஆன் பண்ணி பார்க்குறோம். இதுதான் நம்மளோட வந்து பிசி அவுட்லுக்கு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோவில் பாய்.